சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும், ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நம்ம நினச்சோன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் எடுத்துக்கும். ஆனால் ராகியை ஊற வைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி செய்கிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் அளவு ராகியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. இப்போ நான் 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அது ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத்தில் கூட நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். நான் வடிகட்டியில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கிளாத்தில் வடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வடித்து வரும். பாருங்கள், அந்த ராகியோட பால் மட்டும் நல்லா நமக்கு தெளிவாக கிடைக்கிது பாருங்கள். நல்லா 1 கப்பு இல்லை 2 கப் அளவு தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 வாட்டி அரைச்சி எடுத்தேன், சின்ன ஜாரில் போட்டதுனால. இப்போ அந்த பாலை ஒரு பேனில் நம்ம எடுத்துக்கலாம். கூடவே நான் 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, நீங்கள் ஸ்வீட் நிறைய பிடிக்கும்னா 1 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். எனக்கு இதுவே சரியாக இருந்துச்சு. 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. டக்குன்னு கட்டிப்பட்டுடும். பாருங்கள், கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப அப்படியே டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் கூட எதிர்பார்க்கல, அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரே 1 ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன். இந்த ஸ்வீட்டோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நெய் தேவைப்படும் மற்ற ஸ்வீட்ஸ்லாம் செய்யும்போது. ஆனால் இதுக்கு 1 ஸ்பூன் நெய் தான் நம்ம விடுறதுக்கு தேவையாக இருக்குது. ரொம்ப நேரம் நாம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், சட்டுன்னு நான் கேமராவை ஆஃப் பண்ணவே இல்லை, ஆனால் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். நெய் தடவின ஒரு பிளேட்டில் நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லேஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லேஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக தட்டினீங்கன்னா சூப்பராக நமக்கு விழுந்துடும். இப்போ நமக்கு எந்த மாதிரி ஷேப் தேவையோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு ரெடி ஆயிரும். ராகியை ஊற வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி 5 நிமிஷம் கூட தேவையில்லை. ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ராகி ஸ்வீட்டை நம்ம செஞ்சிட்டோம். பாருங்கள், இந்த ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா தெரியும் உங்களுக்கு. எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.